ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம யூகேக்கு ட்ராவல் பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும், இமிக்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்னென்ன மேண்டேட்ரியாக நீங்கள் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃப்ளைட் ஏற போகிறீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து உங்களோட விசா ஸ்டாம்ப் ஆகிருக்கணும். ப்ளஸ் அந்த விசா லெட்டர் இருக்கும்ல, ஸோ உங்களுக்கு விசா லெட்டர் வந்திருக்கும், ஒரு 2 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து 2 பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ ஓல்ட் அண்ட் நியூ. ஸோ பெட்டர் வந்து இந்த நீங்கள் 2 பாஸ்போர்ட்டையும் நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நியூ பாஸ்போர்ட் மட்டும் நீங்கள் காமிங்க. ஸோ ஓல்ட் பாஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் இமிக்ரேஷனில் தேவைப்பட்டால் மட்டும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கோங்க, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ நீங்கள் புக் பண்ண ஃப்ளைட்டோட டிக்கெட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி காமிச்சாலும் ஓகே, பட் பெட்டர் வந்து நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டானது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து கோவிட் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்திருக்கணும். எப்போனா 72 hours பிஃபோர் நம்ம வந்து எடுத்திருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15th டேட் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா 13th ஆர் 14th இந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிப்போர்ட் வரத்துக்கு ஒரு நாள் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரேயராக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் அந்த லேபில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மார்னிங் கொடுக்குறீங்க, ஈவினிங் உங்களுக்கு ரிப்போர்ட் வருது அப்படின்னா எந்த இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டே மார்னிங் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ரிப்போர்ட் வருது, நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் ஈவினிங்கோ இல்லை நைட் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்க கூடாது. வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அது மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்னொன்று, எந்த லேபில் எடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஐசிஎம்ஆர் ரெஜிஸ்டர்ட் லேப். ஸோ நம்ம ஐசிஎம்ஆர் ரெஜிஸ்டர்ட் லேப் அப்படின்றது என்னென்னா, அவங்களோட ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க லேபோட லெட்டர் ஹெட்டில் பார்த்தா. ஸோ நீங்கள் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த பிடிஎஃப் ஃபைல. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் இல்லை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே எங்கே வந்து இந்தியாவில் ஐசிஎம்ஆர் ரெஜிஸ்டர்ட் லேப் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லேபுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஐசிஎம்ஆர் ரெஜிஸ்டர்ட் தானா அந்த லேபு. ஸோ அந்த நம்பர் மென்ஷன் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. இன்னொன்று, அங்கே அதில் பார்கோட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்கோடு ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்போர்ட்டில் நமக்கு அந்த பார்கோட் செக் பண்ணுறப்ப வந்து உங்களோட ரிப்போர்ட் வந்து ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்ம். ஸோ இந்த பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, கோவிட் டெஸ்ட் யூகேல எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து ஒரு பிடிஎஃப் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டபுள் வேக்சினேட்டட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேக்சினேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கோவின் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வேக்சினேஷன் போட்டப்போ உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேக்சினேஷன் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்ட்ராஜெனிகா கோவிட்ஷீல்டு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க யூகே. ஸோ அதனால் இனிமேல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸுமே வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, COVID-19 டெஸ்ட் புக்கிங் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும்ல. ஸோ அந்த மெயில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, டே 2 அண்ட் டே 8 புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான மெயிலை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஏர்போர்ட்டில் ஜென்ரலாக வந்து அவங்க கேட்குற ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து யூகே ரீச் ஆகிட்டீங்க, இல்லை இமிக்ரேஷன், இந்தியாலேயும் ஒரு இமிக்ரேஷன் இருக்கும், அங்கேயுமே கொஷின் கேட்பாங்க. ஸோ எதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்பஸ் சொல்லலாம். ஸோ இமிக்ரேஷனில் மோஸ்ட்டாக என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட பாஸ்போர்ட்டு, அதில் விசா ஸ்டாம்பிங்கு, அந்த விசா லெட்டர் இருக்கும், 2 pages ஆஃப் பிரிண்ட் அவுட் இருக்கும்.
என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் ஆனி வந்தோனயே, நீங்க வந்து அத ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கோங்க உங்க மெயில்ல. அந்த 2 லெட்டர்ஸ் அதாவது 2 பேப்பர்ஸ் வந்து அதோட சேர்ந்து வந்திருக்கும். அந்த விசா லெட்டர். ஸோ அந்த விசா லெட்டர் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க சாஃப்ட் காப்பி உங்க மெயில்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒன் மோர் காப்பி. நீங்க அந்த விசா லெட்டர் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு ஏதாவதுனா ப்ராப்ளம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த விசா லெட்டரையுமே வந்து நீங்க இன்னொரு காப்பி வந்து நீங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது சேஃப். ஸோ இது என்னோட ஓன் சஜஷன். ஸோ நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க அந்த மாரி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாஸ் கேட்பாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து ஃப்ளைட்டோட அந்த போர்டிங் பாஸ். ஸோ அது நீங்க ஷோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி நீங்க அந்த ஐசிஎம்ஆர் ரெஜிஸ்டர்ல பண்ணியிருக்கீங்களா? நெகட்டிவா, பாசிட்டிவா அப்படின்றத அவங்க செக் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் பேசஞ்சர் லொகேட்டர் ஃபார்ம் வாங்கி பார்ப்பாங்க. ஸோ வேக்சினேஷன் நீட் இருந்துச்சு அப்படின்னா, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். அப்புறம் நீங்க டெஸ்ட் புக் பண்ணியிருக்கிறதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் இது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தது. நீங்க வந்து டே 2 அண்ட் டே 8க்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு லேப்ல இருந்து நீங்க வந்திருக்கும். நீங்க கிட் புக் பண்ணது. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் இத நீங்க குடுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ரென்டல் அக்ரீமெண்ட். ஸோ இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் வருது. உங்களோட லொகேஷன் நீங்க எங்க போறீங்கன்னு ஏதோ ப்ராப்பரானது இது இல்ல அப்படின்ற பட்சத்துல, நீங்க இங்க ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்பீங்க. இங்க ஏதாவது அக்காமடேஷனுக்கு. ஸோ அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரென்டல் அக்ரீமெண்ட்டையோட ப்ரூஃபையும் நீங்க கையில வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க தைரியமா ஷோ பண்ணலாம். ஸோ நான் இங்க இது மாரி ரென்டல் அக்ரீமெண்ட் நான் போட்டுட்டேன். ஸோ நான் இங்க தான் நான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் கூட ஸ்டே பண்ண போறீங்கன்னா, அந்த அட்ரஸ் வச்சு அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. என்னோட அங்கிள் அங்க இருக்காரு. ஸோ அந்த மாரி நீங்க வந்து நீங்க ஷோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் லெட்டர். ஸோ எல்லா யூனிவர்சிட்டிலேருந்தும் உங்களுக்கு வந்து கேஷ் லெட்டர் வந்திருக்கும். ஸோ அந்த கேஷ் லெட்டரும் நீங்க கையில வச்சுக்கோங்க. உங்களோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஃப்ளைட்ல டிராவல் பண்றப்போ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஹேண்ட் பேக்கேஜ்ல தான் வச்சிருப்போம். ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு வேள ஏதாவது அவங்க அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் ஷோ பண்ணுங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாரி ஏதாவது ஷோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் காமிச்சா போதும். நீங்க எதுவுமே இது எல்லாத்தையும் நீங்க வந்து உடனே இமிடியேட்டா குடுக்கணும்னு தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் போனதுக்கு அப்புறமா நீங்க உங்க பாஸ்போர்ட், அந்த விசா லெட்டரோட நீங்க சேர்த்து குடுத்துருவீங்க. அப்புறம் இந்த நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களே செக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸா கேட்பாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ பேசஞ்சர் லொகேட்டர் ஃபார்ம் குடுங்க, டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து குடுங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க இமிகிரேஷன. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஸோ நீங்க எதுவும் பயப்பட தேவை கிடையாது. ஸோ உங்ககிட்ட இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள்ட்ட ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா, நீங்க எதுவுமே பயப்பட தேவை கிடையாது. ஸோ இமிகிரேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது குவெரீஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி யூகே ரிலேட்டடா ஸ்டூடெண்ட் லைஃப் பத்தி நான் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.